ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மட்டுமே ஆன்லைனில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகிங் மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வந்து ஆலில் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து உங்களுக்குமே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்களுமே ஆன்லைனில் வந்து நல்லாவே மணி ஏர்ன் பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸே இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தடுனா ப்ளாகிங்னே சொல்லலாம். அதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அதிலிருந்து பாசிவ் இன்கமாகவே நல்லாவே பணம் ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளாகர்னால் என்ன, ப்ளாகர் மூலயமா எப்படி வந்து நம்மளால் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளாகிங் தான். இது வந்து ஒருத்தவங்க வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து சேம் நம்மளும் ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணோம்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நிறையா வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து அவங்க ப்ளாகிங் வந்து மானிட்டேஷன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது நிறையா வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிறது மூலயமா தான் நம்ம வந்து ப்ளாகிங் மூலயமாவே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ப்ளாகிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். அதாவது இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அந்த ப்ளாகிங் வந்து போஸ்ட் பண்ணவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு போகும். சேம் அதே மெத்தடில் தான் இப்போ நம்மளும் ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ளாகிங்க்கும் நிறையா வந்து வியூவர்ஸ் வரும்போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிறது மூலயமாவே நம்ம வந்து அதில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ப்ளாகிங்கில் வந்து ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து வியூவர்ஸ் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போதும் சரி, அப்படி இல்லைனா அதை வந்து கிளிக் பண்ணும்போதும் அந்த இது மூலயமா தான் நமக்கு வந்து இன்கம்ன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ளாகிங் வந்து க்ரியேட் பண்ணி நீங்களாகவே அதில் வந்து ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னென்ன பண்ணணுன்றது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே சொல்லிடுவேன். அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்களாகவே ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்டிக்கலை வந்து ரைட் பண்ணுறது, ஏஐ வச்சு ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராகவே வந்து சொல்லி தந்துடுவேன். அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உங்களோட ப்ளாகிங்க்குன்னு நீங்களாகவே வந்து ரைட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ளாகிங்க்கு எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி பண்ணுறது. அப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க, அந்த போஸ்ட்டை வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வர்ற மாதிரி எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்படின்ற நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராது. சரிங்களா, ஈஸியான மெத்தட்லேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் போட்டு வியூவர்ஸ் வந்ததுக்கு இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் உங்களோட ப்ளாகிங் வந்து ஏர்னிங்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எப்படின்னு ஒன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளாகர்னு சர்ச் பண்ணணும். ப்ளாகர்னு சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரும் blogger.comனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளாகர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூகுளோடது தான். அதனால் நமக்கு வந்து ஈஸியாகவே அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் யுவர் ப்ளாகை கிளிக் பண்ணி நமக்கான ப்ளாகரை வந்து நம்ம ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரியேட் யுவர் ப்ளாக்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட ஃபோனில் வந்து மெயில் அக்கௌண்ட் இருக்கும்ல, மெயில் ஐடி, அதை வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ளாகிங்க்கு வந்து புதுசாக ஒரு மெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடி வந்து நிறையா இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து புதுசாக ஒரு மெயில் ஐடி வந்து கொடுக்குறது பெஸ்ட்டாகவே இருக்கும்.
சப்போஸ் வந்து நீங்கள் மெயில் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து மறந்துருப்பாங்க அதோட பாஸ்வேர்டை வந்து. அதனால் புதுசாக ஒரு மெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, என்னோடய யூடியூப் சேனலே வந்து ஆல்ரெடி மெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா என்னோடய மேலே ஐகார்ட்லேயும் சரி, என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்துட்டுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடியில் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஷோ ஆகும். அது வந்து கிளிக் பண்ண உடனே ஸோ இன்னொரு பேஜுக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே காட்டுறது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து டைட்டில் கேட்குதுல, இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ளாகிங்க்கு என்ன நேம் வேணும் அப்படின்றது வந்து இங்கே கேட்குது. சரிங்களா? உங்களோட ப்ளாகிங்க்கு என்ன மாதிரி நேம் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து ChatGPT மூலமாகவே நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அடுத்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வாங்க போகலாம். நீங்கள் வந்து ChatGPT வந்து இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து ஐ நீட் பிளாக்ஸ் நேம்னு சர்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரிலேட்டடாக வந்து பிளாக் நேம் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குது. எதுக்கு அப்படி வந்து கொடுத்துருக்குன்னா, நான் வந்து ஃபைனான்ஸ் அந்த ரிலேட்டட் நிறைய இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணதுனால அது வந்து எனக்கு இது ரிலேட்டடாகவே டைட்டில் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ண போகிறீங்க, குக்கிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறையா உங்களுக்குன்னு ஏதாவது பிடிச்சி உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அது ரிலேட்டடாக என்ன கேட்டகரியில் வேணுமோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு நல்ல ஒரு நேம் வந்து அதுவே ரைட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு நேம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு நேம் வந்து நான் எடுத்துக்கிட்டு ஸோ நான் வந்து கொடுத்துக்கலாம் ஸ்மார்ட் வெல்த் கைடு. ஸோ இதை தான் இது பண்ணிக்கிட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதை கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட ப்ளாக்குக்கு வந்து URL அதாவது அட்ரஸ் நீங்கள் வந்து கூகுள் குரோமில் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா இது இப்படி தான் வந்து காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னோடய யூடியூப் சேனல்லாமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா சப்போஸ் அது அவைலபிள் இல்லைன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேறு மாதிரி காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் காப்பி பண்ணல அதை வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் சப்போர்ட்டுன்னு வருது. ஸோ இது வந்து நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதே நேமில் வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அதனால தான் இதை வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அட்ரஸ் இஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதோட நேம் வச்சுக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து இந்த நேம் போட்டு .blogspot.com இது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பிளாகோட அட்ரஸ். நீங்கள் சர்ச் பண்ணும்போது இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தோம். இது வந்து டிஸ்பிளே நேமு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான பிளாக் அவ்வளோதான், நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோக்காண்டி தான் நான் கிரியேட் பண்ணி பார்த்துட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு பிளாகிங் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட்டும் அப்லோட் பண்ணி அதில் நிறையா ஆர்ட்ஸ் ஷோ பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிளாகிங் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்கும். சரிங்களா? நான் ஆல்ரெடியே ப்ளாக் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அதை தான் உங்களுக்கு டெமோ சொல்லி காமிக்க போகிறேன். ஏன்னா இதில் தான் நிறையா போஸ்ட் போட்டிருக்கேன், நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா வியூஸ் நிறையா ஷோ ஆகுன்றதுனால நான் இதை வச்சு உங்களுக்கு நான் சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியராகவே புரியுன்றதுக்காண்டி தான் நான் இதிலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக ஃபினிஷ் கொடுத்தோன்னே இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். நியூ போஸ்ட் இந்த மாதிரி சைடில் எல்லா மெனுஸும் காட்டும். இதில் வியூ பிளாக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். 3 டாட் இருக்கும். அதில் நீங்கள் 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 3 டாட்
ஸோ இந்த இடத்துல வந்து எம்டியாக தான் இருக்கும் சரிங்களா. எந்த ப்ரொஃபைலும் இருக்காது, எந்த நேமுமே இருக்காது. நான் வந்து நிறைய வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து ப்ளாகிங் வந்து இதே மாதிரி நிறையா ஹோம் பேஜாக இருக்கட்டும், அபவுட் பேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆடு வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இதுவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களை வந்து ஷோ பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நிறையா இதுலேயுமே நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இங்கேயுமே நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது. ஸோ கீழேயுமே வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும்போது அதுக்கு வந்து நமக்கு வந்து இன்கம்ன்றது வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு போஸ்ட் வந்து நமக்கு ரைட் பண்ணுறது, நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதனால் நம்ம வந்து ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மணிக்கு அதை வந்து நம்ம நிறையா வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட ப்ளாகிங்க்கு வந்து தீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து மெனுவாக இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. ஹோமாக இருக்கட்டும், அபவுட் பேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு நிறையா வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து இதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போக போக நான் ஒரு சீரியஸ் மணிக்கு நான் வந்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸில் வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறையா எக்ஸ்பிளைனாகவே சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு ப்ளாகிங் வந்து க்ரியேட் பண்ணணும்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நான் வந்து இப்போ ப்ளாக் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ரிலேட்டடாக வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்து தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளாகிங்கை பற்றி அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளாகிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. அதோட வீடியோவுமே என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி இல்லை மேலே ஐகார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் வந்து ப்ளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், அப்படி இல்லைனா கீழே வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணும்போதும் நான் இன்னும் டீட்டெயிலாக கிளியராகவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாகவே வந்து ப்ளாகிங் வந்து இன்னும் பெஸ்ட்டாகவே வந்து ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி ப்ளாகிங் வந்து எப்படி கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது ரிலேட்டடாக வந்து அவங்களும் ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.